ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். அதாவது பொது தமிழில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் 9 இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ 9வது வகுப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து இயல் 5 மற்றும் 6 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஷெட்யூல் படி டெஸ்ட் நம்பர் 18 வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் நம்பர் 18 9வது ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம 5வது இயலும் 6வது இயலும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிபா பியூலே, மலாலா, அதே போல் நீலாம்பிகை அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ அப்போ தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து, எந்த ஆண்டு ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹண்டர் குழு எந்த ஆண்டு பரிந்துரை செய்ததுன்னா 1882. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஸோ குழந்தை பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டது வந்து மலாலாவாலயா, கைலாஷ் சத்யாத்ரி ஆலயா, இல்லை சோபியா ஸ்கண்டர் ஆலயா, முத்துலட்சுமி ஆலயா. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கைலாஷ் சத்யாத்ரி தான் வந்து அந்த குழந்தை பாதுகாப்பு இயக்கத்தெல்லாம் வந்து இது பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ கைலாஷ் சத்யாத்ரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, தன்னுடைய 12 வயதில் நோபல் பரிசு பெற்ற சிறப்பு மிக்கவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் வந்து முத்துலட்சுமி, சத்யமூர்த்தி, சோஃபியா, மலாலான்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், மலாலா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இம்முழக்கம் செய்தவர் யார்? ஸோ பெண்ணடிமை மண்ணடிமை தீருமா அப்படிங்கிற அந்த முழக்கம் செய்தவர் பாரதியாரா, பாரதிதாசனா, முத்துலட்சுமி ரெட்டியா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பாரதிதாசன் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ பாரதிதாசனுடைய வரிகள் தான் இது. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இம்முழக்கம் செய்தவர் பாரதிதாசன். அடுத்து 6th கொஸ்டின், 1929 எந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? கங்கை சட்டம், அதே போல கோத்தாரி கல்விக்குழு சட்டம், அதே போல சாரதா சட்டம், அதே போல பெண் கல்வி திட்டம். ஸோ இதுல வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 1929 சாரதா சட்டம் தான் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 7, சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யாரு? ஸோ இந்த நூல்கள், அதாவது பரமாணு புராணம், சூரியன் அப்படிங்கிற அந்த அறிவியல் நூலை எழுதினது வந்து யாரு? சோஃபியா ஸ்கண்டரா, மலாலாவா, கைலாஷ் சத்யாத்ரியா, ராஜேஸ்வரி அம்மையார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பரமாணு புராணம் மற்றும் சூரியன் இந்த அறிவியல் நூல்கள் வந்து எழுதினது ராஜேஸ்வரி அம்மையார். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் பெயர் என்ன? சாவித்ரிபாய் பூலேவா. நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் பெயர் என்ன? சாவித்ரிபாய் பூலேவா, ஜோதிபாய் பூலேவா, முத்துலட்சுமியா, இல்லை சோஃபியா ஸ்கட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ரைட் ஆன்சர், சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, பாரதிதாசன் பிறந்த ஆண்டு. ஸோ பாரதிதாசன் எந்த ஆண்டு பிறந்தார்? இதெல்லாமே வந்து பாரதிதாசனை பற்றிலாம் நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1891 தான் வந்து பாரதிதாசன் பிறந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், 1891. அடுத்தது 10th கொஸ்டின், பிசிராந்தையர் நாடக நூலுக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? ஸோ பிசிராந்தையர் நாடக நூல், பாரதிதாசனோட பிசிராந்தையர் அந்த நாடக நூலுக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? சிறந்த தமிழ் நூல்ங்கிறது தான், சாகித்ய அகாடமி விருதா, நோபல் பரிசா, பத்மஸ்ரீ விருதா? ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி இஸ் ரைட் ஆன்சர், சாகித்ய அகாடமி விருது தான் பிசிராந்தையருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் என்றும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப விளக்கா, பட்டமரமா, சிறுபஞ்சு மூலமா அழகின் சிறப்பு அப்படின்னு பார்த்தா பட்டமரம் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ பூவாது காய்க்கும் மரம் அப்படின்னாலே அது வந்து எதில் வரும்? பட்டமரத்தில் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின், தமிழ் சங்க இலக்கியங்களை அடுத்து தோன்றிய இலக்கியம் எது? சங்க இலக்கியத்துக்கு தமிழில் முதல்ல சங்க இலக்கியங்கள், அந்த சங்க இலக்கியத்துக்கு அடுத்ததாக தோன்றுகிற இலக்கியம் எது? திருக்குறளா, அந்தாதியா, 14 மேற்கணக்கு நூல்களா, சிறுபஞ்சு மூலமா, நீதி நூல்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு 12th கொஸ்டினுக்கு இ இஸ் ரைட் ஆன்சர். சங்க இலக்கியத்தை தொடர்ந்து தமிழில் தோன்றிய நூல்கள் அப்படின்னு கேட்டால் அது வந்து நீதி நூல்கள். அடுத்து 13வது கொஸ்டின், சிறுபஞ்சு மூலத்தின் ஆசிரியர் யாரு? காரியாசனா, இளங்குவனாரா, மருதனாரா, இல்லை நாகனாரா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 13th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், காரியாசான். சிறுபஞ்சு மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். அடுத்து, மகடுவ என்பதன் பொருள் என்ன? மகன், பெண், சினம், மருந்து. ஸோ மகடுவ அப்படிங்கிறது வந்து மகடுவ அப்படின்னாலே அது வந்து பெண் அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ மகடுவ அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிறது பொருள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின், நீதி நூல்கள் மொத்தம் எத்தனை? ஸோ மொத்தம் எத்தனை நீதி நூல்கள் இருக்கு? ஸோ 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மொத்தம் 18 நீதி நூல்கள் நம்மளுக்கு இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16, 2009 நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் வந்து பொறிக்கப்பட்ட எத்தனை ரூபாய் நோட்டுகளை, நாணயத்தை வந்து வெளியிட்டது? அப்போ அவரோட நினைவுக்காக
எந்த அரசு வந்து வெளியிட்டிருக்கு? நடுவண அரசு வெளியிட்டிருக்கு. எந்த வருடத்தில்? 2009 வந்து அண்ணா நினைவு, அதாவது அவரை பெருமைப்படுத்தும் வகையில் ஒரு காயினில், அதாவது நாணயத்தில் வந்து அவருடைய உருவத்தை பொறிக்கப்பட்ட அவரோட உருவம் கொண்ட அந்த காயினை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ₹1 காயினில் அவரோட உருவம் பொறிக்கப்பட்டு நடுவண அரசு வெளியிட்டுச்சா, இல்லை ₹2 இல்லை தான் ₹5 இல்லை ₹10 கேட்டோம். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து ₹5 காயினில் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கோட ஆன்சர் வந்து சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின், இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இது? கன்னிமரா நூலகமா, திருவனந்தபுரம் நடுவண நூலகம், இல்லை சென்னை நூலகம், இல்லை தஞ்சை சரஸ்வதி மஹால்? ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி இஸ் ரைட் ஆன்சர். திருவனந்தபுரம் நடுவண நூலகம் தான் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படிங்கிற டேட்டாஸில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் நூலகம் எங்குள்ளது? ஸோ இது லண்டனில் இருக்கா, ஃப்ரான்ஸில் இருக்கா, இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கா, இல்லை அமெரிக்காவில் இருக்கா? ஸோ இது வந்து இங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நூலகம் தான் இது. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற நூலகம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19, தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? இவேரா, அண்ணா, ராஜாஜி, அதே போல் வந்து ரஷ்யா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் வந்து அறிஞர் அண்ணா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 20th கொஸ்டின், உலகில் சாகாவரம் பெற்ற பொருள் எது என்று அண்ணா குறிப்பிடுகிறார்? எது வந்து உலகத்தில் சாகாவரம் பெற்ற பொருள்னு சொல்லி அண்ணா குறிப்பிடுறதா நம்ம கூறியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கடவுளா, நீரா, தமிழா, புத்தகமா? ஸோ ஆப்ஷன் இதுக்கு டி இஸ் ரைட் ஆன்சர். அறிஞர் அண்ணாவுடைய கூற்றுப்படி சாகாவரம் இருக்கிறது வந்து புத்தகம் தான். எத்தனை வருடம் ஆனாலும் அதுக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா புத்தகம். அடுத்தது 21வது கொஸ்டின், பரமாண புராணம் அறிவியல் நூல் எழுதியவர் யார்? நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த 2 நூலுமே, பரமாண புராணம் மற்றும் இன்னொரு நூல் வந்து பார்த்துருப்போம். என்ன நூல் பார்த்துருப்போம்? பரமாண புராணம் மற்றும் சூரியன் அப்படிங்கிற அந்த அறிவியல் நூல்களை வந்து எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம ராஜேஸ்வரி அம்மையார் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 22nd கொஸ்டின், 214 நோபல் பரிசு பெற்றவர்? கைலாஷ் சத்யார்த்தியா, இல்லை டாக்டர் நரசிம்மனா, இல்லை VN ராவ், அல்லது டி வந்து அமர்த்தியா சென்னா அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். ஸோ 22nd கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஏ இஸ் ரைட் ஆன்சர். 2014 நோபல் பரிசு பெற்றவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23, மாறுபட்டுள்ள சொல்லை தேர்க. இன், கூட, கிரு, அம்பு, இதில் வந்து எது மாறுபட்ட சொல் அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். இது வந்து இன், கூட, கிரு இது எல்லாமே வந்து பொருள் தராது. இன், கூட, கிரு. அம்பு அப்படிங்கிறது ஒரு பொருள் கொடுக்கக்கூடியது. ஸோ இதில் மாறுபட்ட சொற்கள் வந்து டி அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 24, கரும்பலகை யுத்தம் அப்படிங்கிற அந்த நூலின் ஆசிரியர் யாரு? கைலாஷ் சத்யார்த்தியா, இல்லை சாப்ஜியா, மலாலாவா, முகர்ஜி அப்படின்னு கேட்டிருந்தோம். 24வது கொஸ்டினோட ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். கரும்பலகை யுத்தம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் வந்து மலாலா. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25, வடசொல் தமிழ் அகரவரிசை நூலை தொகுத்தவர்? வடசொல் தமிழ் அகரவரிசை அப்படிங்கிற அந்த நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காரைக்கால் அம்மையாரா, காலாம்பிகை அம்மையாரா, நீலாம்பிகை அம்மையாரா, அதே போல் வந்து பிசிராந்தையாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ 25th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பி, நீலாம்பிகை அம்மையார் இஸ் ரைட் ஆன்சர். இதோட வந்து உங்களுக்கு இயல் 5 முடியுது. இயல் 6ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ 26th கொஸ்டின், திவாகர நிகண்டில் சிற்பக்கலைக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் எத்தனை என குறிப்பிட்டுள்ளது? ஸோ நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் தான் திவாகர நிகண்டு. ஸோ அதில் சிற்பக்கலைக்கு என்னென்ன பொருட்கள் வந்து மொத்தம் தேவை, எத்தனை பொருட்கள் மொத்தம் தேவை அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 26th பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 இதுதான் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 10 பொருட்கள் வந்து திவாகர நிகண்டில் வந்து சிற்பக்கலைக்கு தேவை, அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 27th கொஸ்டின், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் சிற்பங்கள் யார் காலத்தில் கட்டப்பட்டவை? ஸோ ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து யாருடைய காலத்தில் அந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் ராஜராஜனா, 1ஆம் ராஜேந்திரனா, 3ஆம் குலோத்துங்கனா, பாண்டியனா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 27th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர், 2ஆம் ராஜராஜன். ஸோ யாருடைய காலத்தில் அந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து கட்டப்பட்டது? 2ஆம் ராஜராஜன். அடுத்தது 28வது கொஸ்டின், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் எது? இதெல்லாமே உங்களுக்கு அடிக்கடி பல கொஷின்ஸில் வந்து கேட்டது. ஸோ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் சேரர்களின் காலமா, பாண்டியர்களின் காலமா, இல்லை சோழர்களின் காலமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 28th வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். இந்த சோழர்கள் காலத்தை தான் நம்ம வந்து திருமேனியின் பொற்காலம், செப்பு திருமேனியின் பொற்காலம் அப்படின்னு பார்த்தா நம்ம சோழர்களை வந்து அழைக்கிறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29, திருநாதர் குன்று என்ற இடத்தில் தாஸ் தீர்த்தங்காரர் உருவம் புடைப்பு சிற்பங்களாக உள்ளது.
ஸோ எத்தனாவது தீர்த்தங்காரரோட உருவம் வந்து அந்த திருநாதார் குன்று அப்படிங்கிற அந்த இடத்துல அங்கே வந்து ஒரு புடைப்பு சிற்பமாக அவரோட உருவத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எத்தனாவதுன்னா 24வது தீர்த்தங்கரோட உருவம் வந்து அந்த திருநாதர் குன்றில் வந்து புடைப்பு சிற்பமாக அங்கே வந்து செதுக்கியிருக்காங்க. அடுத்தது 30வது கொஸ்டின், சிற்பங்களின் உருவ அமைப்பு அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? ஸோ உருவ அமைப்பு வகையில் வந்து சிற்பங்கள் எத்தனை வகைப்படும்? 2, 3, 5, 6 அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 30th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2 வகைப்படும். சிற்பங்கள் உருவ அமைப்பு அடிப்படையில் வந்து அது 2 வகையாக நம்ம சிற்பங்களை பிரிக்கலாம். அடுத்து 31வது கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது? ஸோ தனித்தமிழ் பெருங்காப்பியம் 20வது நூற்றாண்டில் தோன்றின பெருங்காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியமா, சிலப்பதிகாரமா, ராவண காப்பியமா, வாழ்த்துவா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், ராவண காவியம். அடுத்து 32வது கொஸ்டின், ராவண காவியத்தின் உள்ள காண்டங்கள் மொத்தம் எத்தனை காண்டங்கள் ராவண காவியத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 காண்டங்கள் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது 33rd கொஸ்டின், யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நூல்களை புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? அதாவது 25 நாளில் புலவர் குழந்தை வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாரு. ஸோ யார் வந்து அவர் எழுத சொல்லியிருப்பாங்க, உரை வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி யார் வந்து வேண்டியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, உவைசா கேட்டிருப்பாரா, தந்தை பெரியாரா, காமராஜரா, இல்லை நாயக்க மன்னர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஏபிசிடி இந்த 4ல். ஸோ உங்களுக்கு வந்து 33rd கொஸ்டினோட ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர். தந்தை பெரியார் தான் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ பெரியார் கேட்டனால இந்த புலவர் குழந்தை வந்து அத்தனை அதிகாரங்களுக்கும் உரை எழுதியிருப்பாரு. அது வந்து 25 நாள் அது எழுதியிருப்பாரு. இது எல்லாமே இம்பார்ட்டன்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் 34, நம் பாடப்பகுதியில் ராவண காவியத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? இப்போ நம்மளுக்கு பாடப்பகுதியில் ப்ரிஸ்கிரைப்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ராவண காவியம். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மொத்த காண்டங்கள் 5ன்னு, அந்த 5 காண்டங்களில் இது எந்த காண்டங்கள் அமைந்திருக்கு? இலங்கை காண்டம், தமிழக காண்டம், விந்தக காண்டம், அதே போல் பழம்புல் காண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 34th வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், தமிழக காண்டம். அடுத்து 35th கொஸ்டின், இளைஞர்களுக்கும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் யார்? ஸோ இளைஞர்களுக்கும் அவங்களுக்கும் பகுத்தறிவு வேணும், சுயமரியாதை வேணும் அப்படின்னு பற்றி சொன்னவர் புலவர் குழந்தையா, அண்ணாவா, உவேசாவா, காமராஜர் அப்படின்னு கேட்டதும் 35 கொஸ்டினுக்கு அண்ணா. ஸோ அண்ணா பகுத்தறிவு அப்படின்னாலே அதை பேசப்படுறவர் அண்ணா தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 36 கொஸ்டின், செரு என்பதன் பொருள் என்ன? மலை, தேன், வளம், வயல். ஸோ செரு அப்படின்னாலே அதோட பொருள் வந்து வயல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ செருங்கிறதுக்கான பொருள் வயல். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 37th கொஸ்டின், தஞ்சை மண்பாசனையுடன் கதைகளை படைப்பதற்கு வல்லவர் யாரு? அப்போ தஞ்சை நாட்டு மண்பாசனையுடன் கதைகளை படைப்பதில் வல்லவர் அப்படின்னு யாரை நம்ம சொல்லுவோம்? புலவர் குழந்தைய சொல்லலாமா, இல்லை வந்து ஜானகிராமனை சொல்லலாமா, மீராவை சொல்லலாமா? ஸோ 37th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், ஜானகிராமன். அடுத்து 38th கொஸ்டின், செய்தை என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? கருப்பு ரிக்ஷாவா, இல்லை ரிக்ஷாக்காரனா, சிவப்பு ரிக்ஷாவா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ செய்தி என்னும் சிறுகதை, செய்திங்கிறது தான் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த கதை. ஸோ அந்த கதை எந்த தொகுப்பில் இருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற அந்த தொகுப்பில் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ 38th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 39th கொஸ்டின், நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் எத்தனை? ஸோ மொத்தம் நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 143 பாடல்கள் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிறது நம்ம பாடலே கேட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து யார்? ஆண்டாள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 41th கொஸ்டின், தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சார்பில் வெளியிட்ட நூல் எது? ஸோ ரீசெண்டாக தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சார்பில் தொழில்நுட்ப கலையை அதோட ஆர்வத்தை வந்து சொல்கிறதுக்காகவும் அதோட சிறப்புகளை சொல்கிறதுக்காகவும் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்லூரி இயக்கம் வந்து ஒரு நூலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அந்த நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். ஸோ 41th கொஸ்டினோட ஆப்ஷன் வந்து சிற்பக்கலையா, தொல்லியல் துறையா, அதே போல் வந்து சிற்ப செந்நூலா, அதே போல் செந்நூலா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், சிற்ப செந்நூல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்லூரி இயக்கம் சார்பில் வந்து வெளியான நூலின் பெயர். அடுத்து 42வது கொஸ்டின், புணர்ச்சியின் வகைகள். ஸோ புணர்ச்சி மொத்தம் எத்தனை வகைப்படும்? 3, 4, 2, 5 அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 42வது கொஸ்டின் வந்து 2 வகைப்படும். புணர்ச்சியின் வகைகள் மொத்தம் 2. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு புணர்ச்சி, அதுக்கப்புறம் விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியில் தான் நம்ம வந்து 3 வகையாக சொல்லுவோம். தோன்றல், தெரிதல், கெடுதல் அப்படின்னு நம்ம 3 வகைப்படுத்தலாம் விகார புணர்ச்சியை. புணர்ச்சியோட வகைகள் அப்படின்னு பார்த்தா 2 வகைகள். முதல்ல வந்து இயல்பு புணர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து விகார புணர்ச்சி. அடுத்த கொஸ்டின் 43, குற்றியலுகுர புணர்ச்சியை தேர்ந்தெடுக. நாடியாது, நில ஒளி, எனதுயிர், தேயிலை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோம். இதில் எது வந்து குற்றியலுகுர புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர், எனதுயிர். அடுத்தது 44th கொஸ்டின், பொதுவர்கள் பொலிவுற போர்
அடித்திடும். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும். இப்படி இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பொதுவர்கள் அப்படிங்கிறது யாரை வந்து குறிப்பிடுறாங்க? குறிஞ்சி நில மக்களா, முல்லை நில மக்களா, பாலை நில மக்களா, மருத நில மக்களா? ஸோ 44வது கொஸ்டினுக்கு வந்து முல்லை நில மக்களை தான் சொல்லியிருப்பாங்க. பொதுவர்கள் அப்படின்னா முல்லை நிலம், குறிஞ்சி நம்ம 4 வகை நிலங்கள்ல முல்லை நில மக்களை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து 45th கொஸ்டின், மரவேர் என்பது டாஸ் புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சியா, தெரிதல் புணர்ச்சியா, தோன்றலா இல்லை கெடுதலா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 45th ஆன்சர் வந்து இஸ் ரைட் ஆன்சர், கெடுதல். ஸோ இது வந்து மரவேர் அப்படிங்கிறது வந்து கெடுதல் புணர்ச்சி. அடுத்து 46ல வந்து நடந்தாய் வாலி காவேரி என்னும் நூலின் ஆசிரியர். நடந்தாய் வாலி காவேரி அப்படிங்கிற அந்த நூலை எழுதினவர் யாரு? ஜானகிராமனா, நாஞ்சல் நாடனா, டாக்டர் மூவியா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 45th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஸ் ரைட் ஆன்சர், ஜானகிராமன். அடுத்து 47th கொஸ்டின், கொடைய திகாரம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? நன்னூலர், தொல்காப்பியர், புலவர் குழந்தை. ஸோ 47th கொஸ்டினோட ஆன்சர் வந்து புலவர் குழந்தை தான். ஸோ தொடையதிகாரம் அப்படிங்கிற அந்த இலக்கண நூலை, தொடை அதிகாரம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியவர் புலவர் குழந்தை. அடுத்து 48th கொஸ்டின், 5 சால்பு ஊன்றிய தூணில் 2 என எவை என தேர்க. ஸோ இது வந்து இந்த வாக்கியங்கள். ஸோ 5 சால்பு ஊன்றிய தூணில் 2 அப்படிங்கிற இது வந்து எந்த வாக்கியத்தில் வந்திருக்கு? வானமும் நாணமுமா, இல்லை நாணமும் இணக்கமுமா, இல்லை இணக்கமும் கணக்கமுமா, இல்லை இணக்கமும் பிணக்கமுமா? ஸோ இதில் பார்த்தோம்னா 48th ஆன்சர் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர் 48க்கு. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா இணக்கமும் கணக்கமும். ஸோ அப்போ 48th கொஸ்டின், 5 சால்பு ஊன்றிய தூணில் 2. ஸோ இந்த 2 அப்படிங்கிறது எதை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அது வந்து எவைன்னா வானமும் நாணமுமா, நாணமும் இணக்கமுமா, இல்லை இணக்கமும் கணக்கமுமா, இல்லை இணக்கமும் பிணக்கமுமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு பி இஸ் ரைட் ஆன்சர். எதை ரெண்டையும் சொல்லியிருப்பாங்க? அந்த 5 சால்பு ஊன்றிய தூணில் 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது 2 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாணமும் இணக்கமும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ சி கிடையாது, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 49th கொஸ்டின், ஒலி குறைந்த உகரம் உடையது. ஸோ எந்த இதுக்கு வந்து குறைவான உகரம் இருக்கும்? குற்றியல் உகரத்துக்கா, இல்லை உடம்புடைமை புணர்ச்சிக்கா, முற்றியல் உகர புணர்ச்சிக்கா? ஸோ எந்த புணர்ச்சிக்கு குறைந்த உகரம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குற்றியல் உகர புணர்ச்சி. ஸோ ஆப்ஷன் ஏஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின், கோடை என்பதின் பொருள் என்ன? ஸோ குட்டி, கொம்பு, அதே போல் ஆப்ஷன் சி வந்து இறகு, சந்தனம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ 50th ஆன்சர் வந்து கொம்பு. ஸோ கோடு அப்படின்னா கொம்பு. ஸோ இதோட உங்களுக்கு 50 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து 9th ஸ்டாண்டர்டில் 6, அதாவது 6 முடிச்சாச்சு. ஸோ 5, 6 உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 18 முடிஞ்சு, அடுத்து டெஸ்ட் நம்பர் 19 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 9ல் இருக்கக்கூடிய இயல் 7 மற்றும் இயல் 8 வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதே போல் இங்கே தொடர்ந்து இதே போல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் ஆயிரும். லாஸ்ட் வீடியோவோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அதில் ஷேர் ஆயிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து இன்றைக்கி இந்த டெலிகிராமோட, அதாவது இந்த லிங்கோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டோட நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 19 வந்து கண்டக்ட் ஆகும். அதோட போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 9லேருந்து 7 and 8. தேங்க்யூ.